1000 ரூபாய் கொடுக்கும்போதே கடன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. இப்போ உங்கள் கூட்டணியில் 2000 ரூபாய் கொடுக்கறதா தேர்தல் அறிக்கை வெளியிட்டுருக்கிறாங்களே, இதை எப்படி கொடுக்க போகிறாங்க, இதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லிக்கிறாரு. யார் அவர்? பாமக வந்து இப்போ அதிமுக கூட்டணியோட இணைச்சிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்ன இவங்க ஒரு டீமாக போயிட்டு அங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. அங்கே ராமதாஸ் ஐயா வந்து பேசினுக்கிறாரு, நாங்கள் போய் சேர்ற கூட்டணி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய டீம் வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டணியில் போய் இணைஞ்சதுக்கப்புறமா இவர்கிட்ட என்ன கேள்வி வைக்கப்படுது அப்படின்னா, 1000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை, மகளிருக்கான உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்களே, இது கடன் வாங்கி குத்துனுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கடன் சுமையை தமிழ்நாடு அரசு வந்து அதிகப்படுத்தினுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ அதிமுக கூட்டணி சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் சொன்னார், நாங்கள் 2000 ரூபா தருவோம் உழவர்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட. அப்போ எல்லாரும் என்ன டவுட் வந்துச்சுன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் சேர்ற வரைக்கும் கூட பெருசாக கேள்வி கேட்கல. இவர் போய் சேர்ந்ததுக்கப்புறம், சார் நீங்கள் தானே இந்த 1000 ரூபா கொடுக்குறதே கஷ்டம், கடன் வாங்கி ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டது. இப்போ 2000 ரூபா கொடுக்க போகிறேன்னு உங்களால் சொல்லியிருக்காரு. அது எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்குத்தான் டேக்ஸ் வரி வசூல் இருக்குது, வரியை வசூல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அப்போ திமுக கவர்மெண்ட்டில் வரியே வசூல் பண்ணலையா? சரி, அண்ணே சொல்றார் கேட்டுக்குவோம். இல்ல, அது வந்து சரியான முறையில் நிர்வாகம் செய்து வரி வருவாயில பண்ணலாம். ரெவென்யூ ரிசீப்ட்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய வரி வருவாயில அது செய்யலாம். நீங்க கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் அது நிர்வாகமே இல்லையே. அதான் நான் கேட்கறேன். ஒரு கடனை வாங்குறது, இப்போ ஒரு உதாரணம், ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனால் அந்த வீட்டில் வாழறதுக்கு போய் கடன் வாங்குறத, வீட்டுக்கு வாழறதுன்னா வீட்டில் கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? அதுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க.